ஹாய் மக்களே, 5 நிமிட அறிவியலுக்கு உங்கள மறுபடியும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நடந்த ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். கல்பாக்கம் அணுமின் நிலையத்துல ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கு. இது வெறும் நியூஸ் இல்ல, நம்ம இந்தியாவோட எதிர்காலத்தையே மாத்தப் போற ஒரு மிகப்பெரிய தருணம். வாங்க இந்த அணுசக்தி புரட்சிக்குள்ள முழுசா டைவடிப்போம். சரி, விஷயத்துக்கு வருவோம். கல்பாக்கத்துல அப்படி என்னதான் ஆச்சு? ஏன் எல்லாரும் இத பத்தி இவ்ளோ ஆச்சரியமா பேசுறாங்க? விஷயம் இதுதான். அங்க இருக்கிற நம்மளோட புத்தம் புது அணு உலை கிரிட்டிகாலிட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டத்தை வெற்றிகரமா அடைஞ்சிருக்கு. இது பல வருஷ உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆமா, கிரிட்டிக்கல் அப்படின்னு கேட்டவுடனே நமக்கு ஏதோ ஆபத்து, டேஞ்சர்னு தானே தோணும். ஆனா நியூக்ளியர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல்ங்கிறது ஒரு குட் நியூஸ். ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எப்படி சாவிய போட்டு திருப்புறோமோ அது மாதிரி இது ஒரு சூப்பரான ஸ்டார்ட்டுக்கான கிரீன் சிக்னல். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். பாருங்க, ஒரு அணுவினையில 3 ஸ்டேஜ் இருக்கு. 1 சப்கிரிட்டிக்கல், இதுல ரியாக்ஷன் தானாவே நின்னுடும், பவர் கிடைக்காது. இன்னொன்னு சூப்பர் கிரிட்டிக்கல், இது ஒரு அணுகுண்டு மாதிரி கட்டுப்பாட்டை மீறி வெடிச்சு செதறிடும், ரொம்ப ஆபத்து. ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல கிரிட்டிக்கல்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இதுதான் நமக்கு வேணும். இதுல தான் ரியாக்ஷன் ரொம்ப ஸ்டேபிளா, கண்ட்ரோலா நடந்து நமக்கு தேவையான பவரை கரெக்டா கொடுக்கும். இந்த சரியான பாயிண்ட் அடையறது தான் பெரிய சவாலே. சரி, இது வரைக்கும் ஓகே. ஆனா இப்போ நான் சொல்ல போற விஷயத்த கேட்டீங்கன்னா நீங்க அசந்து போயிடுவீங்க. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி ஒரு கான்செப்ட். யோசிச்சு பாருங்க, உங்க கார் ஓட ஓட பெட்ரோல் அதுவே தயாரிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? கேட்கவே முடியாதன மாதிரி இருக்குல்ல. ஆனா நம்ம இந்திய விஞ்ஞானிகள் நிஜமாவே அப்படி ஒரு அணு உலையை தான் உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு பேரு தான் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். இந்த மேஜிக் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? நாம ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒன்னு ஃபிசைல், இது ஒரு தீக்குச்சி மாதிரி, உடனே பத்த வச்சு எனர்ஜியை உருவாக்க முடியும். இன்னொன்னு ஃபர்டைல், இது ஒரு மரக்கட்டை மாதிரி, நேரடியா எரிக்க முடியாது, ஆனா அந்த தீக்குச்சியை வச்சு இதையும் எரியிற பொருளா மாத்த முடியும். இதோட டிசைன் எவ்வளோ பிரில்லியண்டா இருக்குன்னு பாருங்க. ரியாக்டரோட சென்டர்ல புளூட்டோனியம்ங்கிற ஃபிசைல் எரிபொருள் எரிஞ்சு நமக்கு பவரை கொடுக்குது. அப்போ அதிலிருந்து வர்ற நியூட்ரான்கள் அதை சுத்தி இருக்கிற தோரியம்ங்கிற ஃபர்டைல் பொருள் மேல படுது. இதனால அந்த தோரியமே ஒரு புது ஃபிசைல் எரிபொருளா மாறிடுது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரே கல்லுல 2 மாங்கா, பவரையும் கொடுக்குது, அடுத்த ஃபியூவலையும் அதவே ரெடி பண்ணிக்குது. அப்போ இந்த மேஜிக்கெல்லாம் செய்யற அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் என்னன்னு கேக்குறீங்களா? அதுதாங்க தோரியம். வாங்க நம்ம ஹீரோ தோரியத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். டோரியம் எவ்வளவு பவர்ஃபுல்னு புரிய வைக்க ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணலாம். முதல்ல நம்ம நிலக்கரி. ஒரு சிட்டிக்கு 1 வருஷம் பவர் கொடுக்க 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு ட்ரெயின் முழுக்க நிலக்கரி தேவைப்படும். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய அளவு. சரி, அடுத்த ஆப்ஷன் யுரேனியம். இப்ப பாருங்க, அந்த 1 கிலோமீட்டர் ட்ரெயின்ல இருந்த நிலக்கரிக்கு சமமான பவர் இப்போ ஒரே ஒரு பெரிய சூட்கேஸ்ல அடங்கிடுச்சு. இதுவே பெரிய முன்னேற்றம் தான். ஆனா வெயிட் பண்ணுங்க, அசலான மேஜிக்கே இப்போதான். அதே அளவு பவரை நம்ம தோரியத்தை வச்சு வெறும் ஒரே ஒரு பேக் பேக்ல அடக்கிடலாம். என்னால நம்பவே முடியல. அன்பிலீவபிள் இல்ல? அதோட பவர் சைஸ்ல மட்டும் இல்ல, அதோட மத்த சூப்பர் பவர்ஸையும் கேளுங்க. இது யுரேனியத்தை விட 3 மடங்கு அதிகமா பூமியில கிடைக்குது. செர்னோபில் மாதிரி விபத்துக்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ரொம்ப சேஃப். யுரேனியத்தை விட 200 மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது. இதனால வர்ற கழிவுகளும் ரொம்ப ரொம்ப கம்மி. கடைசியா இத வச்சு யாரும் தப்பான ஆயுதங்கள் செய்ய முடியாது. அப்போ பாருங்க, எல்லா விதத்திலயும் இது ஒரு ஆல்ரவுண்டர். ஓகே, இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. ஆனா இது வேற ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாதுங்க. இது நம்ம இந்தியாவோட ஃபியூச்சருக்கான ஒரு மாஸ்டர் பிளான். ஏன் இது நமக்கு இவ்ளோ முக்கியமான பிளான்னு தெரியுமா? இங்க தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. உலகத்துல இருக்கிற மொத்த தோரியம்ல கால்வாசி, அதாவது 25% நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆமாங்க, நம்ம இந்தியாவுல தான். நம்ம கால் கீழே ஒரு புதையலே இருக்கு. இது நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயம் இல்ல. டாக்டர் ஹோமி பாபா காலத்துல இருந்து நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வரைக்கும் பல தலைவர்கள், விஞ்ஞானிகள் கண்ட ஒரு பெரிய கனவு. அந்த கனவு இப்போ நனவாக ஆரம்பிச்சிருக்கு. சரி, கனவு நனவாகுது, ஃபியூச்சர் இங்க இருக்கு. இதனால நமக்கும் சரி, இந்த உலகத்துக்கும் சரி என்ன மாறப்போகுது? வாங்க கடைசியா ஒரு தடவை ரெண்டையும் நேருக்கு நேரா மோத விட்டு பாத்திரலாம். எரிபொருள் கிடைக்கிறதுல இருந்து பாதுகாப்பு, கழிவுன்னு எதுல பார்த்தாலும் தோரியம் தான் தெளிவா ஜெயிக்குது. இதுல சந்தேகமே வேண்டாம், இது நியூக்ளியர் எனர்ஜியோட அடுத்த கட்டம், ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். அப்போ நம்மளோட கரண்ட் பில் பிரச்சனையில இருந்து கிளைமேட் சேஞ்ச் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிடுச்சா?
கல்பாக்கத்துல நடந்த இந்த ஒரு சின்ன ஸ்டெப் நம்ம எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு பெரிய பாய்ச்சலா இருக்கலாம். ஒரு புதிய சுத்தமான எரிசக்தி யுகம் உண்மையிலே தொடங்கிடுச்சா நீங்க நினைக்கிறீங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா உடனே அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தூரியம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இதே டைம்ல இன்னொரு சூப்பர் டாபிக்கோட உங்களை பார்க்கறேன்.